தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த 15% குறைந்தபட்சம் விஜய்க்கு 10% போட்டு வரும். தலித் இளைஞர்கள் திருமாவளவனுக்கு விட்டு விலகி ஒரு கவர்ச்சியால், திரைப்பட கவர்ச்சியால் அவர்கள் விஜய் பக்கம் சென்றிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை பெண் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அதாவது திமுகவின் ஆதரவு நிறுவனம். விஜயை தன் பக்கம் இழுத்துருக்கலாம், அவங்களுக்கான அத்தனை சோர்ஸும் இருக்குது. ஏன் இப்போ விஜயை தனியாகவே விட்டுருக்காங்க? அதுதான் அங்கே பாயிண்ட். பிஜேபியோட கூட்டணி அமைத்தால் என்னுடைய முகம் மாறிவிடும், என்னுடைய இலக்கணம் மாறிவிடும், என்னுடைய அடையாளமே மாறிவிடும் என்று சொன்னதாகும். சரி, அப்படி நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் என்ன முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கணும். ஆனால் உண்மையிலே விஜயனுடைய வரவை கண்டு மிக மிக 24 மணி நேரமும் அலறி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமை தான். இந்த முறை நிச்சயமாக நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், எல்லா இடங்களும் மாறப்போகிறது. அதில் முக்குலத்தூர் வாக்கு வங்கி பெரிய அளவில் மாறப்போகிறது. நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சுஃபியான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் திரு சார். 2026 தேர்தல் ஒரு படு ஜோராக தான் நடக்குது இல்லையா? ஒன்றும் புரிய மாட்டேங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஏதாவது செய்தி இருக்கா? பல செய்திகள் இருக்குது. தாவேக்கா என்டிஏ கூட்டணியால் கைவிடப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி. இணையில் தனித்து தான் போட்டி. அதில் ஏதோ ஒரு உள்குத்து பிளான் ஏதாவது இருக்கா அமித்ஷா கிட்ட? இல்லை, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சில விஷயத்தை பார்க்குறோம். எனக்கு அது புரியல, உங்களுக்கு புரியுதான்னு பேசுவோம். நம்ம இப்போ ஒரு டிபேட்டுங்கிறத விட ஒரு கலந்துரையாடலை வச்சுக்கலாம். எப்பவுமே கலந்துரையாடல் தான் எனக்கு பிடிக்கும். சில விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிக்கும், நான் புரியாது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறது, விஜய் பாஜகவுடைய பி டீமா அப்படின்னு ஒரு கேள்வி. உள்குத்துன்னு நீங்கள் கேட்டதுக்கு அதுதான் கேள்வியா, வேற என்ன இருக்கு? என்னோட பார்வை பாஜக, அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா பார்ப்பனர்களால், அதாவது ஆர்எஸ்எஸ்ஸால் ஏவி விடப்பட்டவங்க தான் அம்மையார் ஜெயலலிதா. ஏற்கனவே கடந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரோட அரசியல் ஒரு பெரிய அரசியல் நகர்வு இருக்குது. நீங்கள் எம்ஜிஆர் கூட போய் ஐக்கியமாகணும் அப்படின்ற ஒரு இடத்துல ஆர்எஸ்எஸ் அம்மையார் ஜெயலலிதாவே தள்ளினாங்க. அதே போல் தான் இப்போவும் இங்கே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு ஒரு தலைவர்களை இங்கே நிரப்பணும். அதை ஒரு கையில் எடுக்கிறது எப்போயுமே ஆர்எஸோட ஒரு சித்தாந்தம் ஒரு லாங் ப்ராசஸ். ஒரு இலக்கை அடையணும்னா ஒரு லாங் ப்ராசஸ்லேருந்து பயணிப்பாங்க. அந்த லாங் ப்ராசஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டோட பாஜகவை சார்ந்து பயணிக்கிறதுக்கு ஒரு தலைவர் தேவை. அது விஜய் அப்படின்ற ஒரு இடத்துல எடுத்திருக்காங்க. அந்த விஜய்க்கு கைடன்ஸ், இப்போ எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதா இருந்தாங்களோ அது போல் விஜய் பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஆளுமையில் திரிஷாவும் ஒன்று. பாஜகவுக்கும் விஜய்க்கும் ஒரு கூட்டணி கம்பேரிசனில் திரிஷா ஒரு பெரிய அங்கம். இது நம்ம சாதாரணமாக கடந்து போயிடுறோம். திரிஷாவும் விஜய்க்கும் ஒரு இல்லீகல் அஃபேர்ஸ் இருக்குது, அதோடு நம்ம நிறுத்திக்கணும். ஆனால் இதை தாண்டி பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்னு ஒன்று இருக்குது திரிஷாவுக்கும் விஜய்க்கும் பாஜகவுக்கும். த ட்ரையாங்கிள் பிட்வீன் திஸ் த்ரீ. என்னோடய பார்வை அப்படி தான். எப்படி எம்ஜிஆர் ஒரு கைக்குள்ளே எடுத்துன்னு வந்தாங்களோ, திமுகவை பிளவுபட்டு தமிழ்நாட்டில் ஒரு அணி உருவாக்கணும், காங்கிரஸை வெளியேற்றணும், தேசிய கட்சிகளை திமுகவும் உடைக்கணும் அப்படின்ற இடத்துல எம்ஜிஆர் எடுத்துகிட்டு வந்தது தேசியவாத கட்சிகளான உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த அரசியல். அதுபோலத்தான் இன்றளவும் இன்றைக்கும் இந்த தமிழ்நாடு அரசியலை பாஜக கையில் எடுக்கணும், அதாவது ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்கணும். இதற்கு பின்னாடி விஜய்க்கு பின்னாடி ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம், ஆர்எஸ்எஸோட பொலிட்டிக்கல் பிளே ஒளிஞ்சி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய பல சூட்சமங்கள் உண்டு. ஆனால் உங்கள்கிட்ட நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசப்படுகிறேன்னு சொன்னேன்னா, அஃபையர் வருவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சாதி பார்த்து வருவதில்லை. பொதுவாக சொல்கிறேன். இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள், நீங்கள் சொன்னீர்கள் ஒரு பிராமண பெண், அப்படி தான் சொன்னீங்க. ஆனால் அவர்களுக்கு ஏற்கனவே எம்ஜிஆரோடு ஒரு நல்ல ஒரு இணக்கம் உண்டு. திரைப்படத்தில் ஒன்றாக இணைந்து நடித்தார்கள். ஆகவே இதில் ஆர்எஸ்எஸ் இருப்பதை நான் முழுமையாக மறுக்கிறேன். ஒன்று என்னுடைய கருத்து. இரண்டாவது கருத்து, நீங்கள் என்ன பாணியில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால், ஆர்எஸ்எஸ் ஒரு பிராமண அமைப்பு என்பதை போன்றும், அது பிராமண அமைப்பு தான். நீங்கள் இந்த இடத்தில் திரிஷாவை ஒரு பிராமண பெண், அப்படித்தானே? அப்படித்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த அடிப்படையில் விஜயோடு அவர்களை ஒரு
பழக விட்டு இது எல்லாம் ஏற்கனவே நடந்தத மாதிரி ஒரு விஷயம். இது வந்து ஆக்சுவலி காதல் என்பது யார் பழக விட்டாலும் அவர்கள் இயற்கையாக மனரீதியாக வருவது தான் அது அஃபேர். சரி, நம்ம அதை விட்டுவிடுவோம். அது உங்களுடைய பாலிசி, அதை விட்டுவிடுவோம். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் கேட்ட கேள்வி என்ன கேட்டீர்கள் ஆரம்பத்தில், எந்த மாதிரி இருக்கிறது என்று. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த 15% குறைந்தபட்சம் விஜய்க்கு 10% போட்டுவிடும். பெரிய அளவில் வேணாம், ஒரு 10, ஒரு 12, மேக்சிமம் 15 போடும். இந்த 15 வந்து இந்த 100க்குள்ளே தான் வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மொத்தமே உலகத்தில் எப்போதும் 100 தான், அதுக்கு மிஞ்சி எங்கேயும் கிடையாது. இப்போ அந்த 100ல் தான் அவர்கள் 15 பிரிக்க வேண்டும். இப்போ ஒரு தொகுதியில் 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதில் 1.5 lakhs வந்து அந்த பூத்தில் போல் ஆகுதுன்னா, அந்த பூத்தில் போலாகிறதுல அதிமுக பிரிக்கும், திராவிட முன்னேற்ற கழக பிரிக்கும், நாம் தமிழர் பிரிக்கும். ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம், இன்றைக்கு சசிகலா அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களும் பிரிக்க போகிறாங்க. மொத்தம் இப்போ இன்னைக்கு 5 முனை போட்டி தென் மாவட்டங்களில் ஒரு போட்டி நான் சொல்லியிருக்கேன். இப்போ அப்படி இருக்கும்போது அதில் தான் விஜய் வந்து 15% ஓட்டை பிரிக்க போகிறார். அந்த 2 லட்சத்தில் போலா இருக்கக்கூடிய 1.5 லட்சம் வாக்குகளில் தான் அவர் பிரிக்க போகிறாரே தவிர அவுட் ஆஃப் பவுண்டரி இதை தவிர்த்து அவர் எங்கேயும் பிரிக்க போகிறதில்ல. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், இதுதான் எந்த காலத்திலையும் உள்ளது. அப்படி அவர் பிரிக்கக்கூடிய 12%, 13%, 11%, ஒரு பேச்சுக்கு சொல்லிச்சிடும், அல்லது மேக்சிமம் 15%, அது யாரை காவு கொள்ள போகிறதுங்கிறதான் முக்கியமான கேள்வி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கே நான் என்ன பார்க்கிறேன் என்றால், நாம் தமிழர் கட்சியை ஆரம்பத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள், நாம் தமிழர் கட்சி காவு கொள்ளப்படும் என்று. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ் பார்ட்டி. அது தமிழ் தேசியம் என்பதை உள்வாங்கிய தொண்டர்கள். அது ஏற்கனவே திராவிட தேசியத்தோடு தான் இருந்தது. திராவிட தேசியம் என்றால் அதிமுகவோடு அல்ல, திமுகவோடு தான் இருந்தார்கள். ஆக நாம் தமிழர் கட்சியினுடைய 8% ஓட்டுகளும் திராவிட தமிழ் தேசியத்தின் வாக்குகள் தான். அதிலே ஒரு 8%, ஒரு 5% திமுகவும், ஒரு 3% அதிமுகவும் இருக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். காங்கிரஸ் ஒரு 0.5%, 0.25% இப்படித்தான். ஆனால் இன்றைக்கு விஜய்க்கு பிரிக்கப்படுகிற வாக்குகள், உதாரணத்திற்கு அண்மையில் வெளியான பெண் நிறுவனத்தினுடைய கணிப்புகள், அது வந்து சபரீசனுடைய நிறுவனம் தான். பெண் என்றால் பெண் என்று சொல்வார்கள், ஆனால் பெண்ணு தான் அது உண்மை. அந்த பெண் நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்புகளில் விழுப்புரம், ரிஷ்வந்தியம், கள்ளக்குறிச்சி, அந்த திண்டிவனம் போன்ற இடங்களில் தலித் இளைஞர்கள் திருமாவளவனுக்கு விட்டு விலகி ஒரு கவர்ச்சியால், திரைப்பட கவர்ச்சியால் அவர்கள் விஜய் பக்கம் சென்றிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை பெண் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அதாவது திமுகவின் ஆதரவு நிறுவனம். இதில் 2 உள்குத்து ஒன்று இருக்கும். எப்படி உள்குத்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு உள்குத்து என்னவென்றால், திருமாவளவனை டீக்ரேட் பண்ணி உங்கள் ஆட்கள்லாம் அங்கே போயிட்டாங்க, இடத்த குறிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கும் வேண்டுமென்றே கருத்து கணிப்பு என்பது பல இடங்களில் செப்பாலஜிஸ்ட் வந்து எக்ஸாக்ட் ப்ரீடிக்ஷன் இல்லை. ஒரு இடத்துல போனால் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ஓட்டலைன்னா ஒரு 30,000 வாக்காளர்கள் கூட சந்திக்க மாட்டாங்க. சாம்பிள் சர்வே எடுத்தால் அதை அவங்க கணிக்க போகிறாங்க. அப்போ திருமாவளவன் என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் வந்து வாக்காளர்கள் குறைந்திருக்கிறார்கள், அந்த வாக்காளர்கள் குறைந்ததற்கு காரணம் உங்களின் பல இளைஞர்கள், குறிப்பாக தலித் இளைஞர்கள் இடம் மாறி சினிமா கவர்ச்சியால் விஜய் பக்கம் போய்விட்டார்கள் என்று சொல்வதும் ஒரு உள்குத்து. நீங்கள் உள்குத்து வெளிக்குத்துன்னு சொன்னீங்களா, அது வந்து இருக்கலாம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டுடைய அரசியலில் என்னை பொறுத்தவரை இந்த தேர்தல் ஒரு கணிக்க முடியாத ஒரு மர்மமான தேர்தலாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இதில் கணிப்பதற்கு ஒன்றுமில்லை. நான் ஏன் உள்குத்து இருக்கு அப்படின்னு, அது பரவாயில்லை, அது எல்லா இடத்துலையும் உண்டு. பாஜக நினைத்தால் விஜயை தன் வசப்படுத்தியிருக்கலாம். மிரட்டியோ இல்லை ஏதாவது கொடுக்க வேண்டியது கொடுத்தோ விஜயை தன் பக்கம் இழுத்துருக்கலாம். அவங்களுக்கான அத்தனை சோர்ஸும் இருக்குது. ஏன் இப்போ விஜயை தனியாகவே விட்டுருக்காங்க, அதுதான் அங்கே பாயிண்ட். இல்லை, தனியே விட்டது இதில் வந்து நமக்கு வந்து we don't have for any appropriate evidence, but he called them. அவருக்கு அழைக்கப்பட்டார், அவரோடு பேசப்பட்டது, சொல்லப்பட்டது. ஆனால் எனக்கு அவர் சொன்னதாக சில தகவல்கள் நமக்கு வெளியானது. சார், நான் வந்து 45-50 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள
தரதை விட நான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் அவர் கடைசியாக நமக்கு வந்து பத்திரிகை சோர்ஸ் தான். சில சோர்ஸ் நமக்கு நேரடியாக கிடைக்கும். இது வந்து பத்திரிகை சோர்ஸ். சார் நான் வந்து முதல்வர் வேட்பாளர் சார், என்ன முதல்வர் வேட்பாளர் அறிவிங்க சார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் வந்து பிஜேபிகிட்டே போய் சொன்னதாக அது நம்ம சொன்னதாக சொல்லப்படுகிறது. பிஜேபினா டைரெக்டாக அமித்ஷா இல்லை, அனுப்பிய தூதர் அதானி குழுமத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பவர் தான் போய் பேசியதாக சொல்லப்படுகிறது. அப்போது அவரிடத்தில் கேட்கிறார், என்னுடைய ஃபண்டமெண்டல் மை பார்ட்டி விச் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட், நம்ம வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரே வந்து கிறிஸ்தவ வாக்காளர்கள் தான். அப்படி இருக்கும்போது நான் வந்து மைனாரிட்டின்னு இருக்கும்போது பிஜேபியோட கூட்டணி அமைத்தால் என்னுடைய முகம் மாறிவிடும், என்னுடைய இலக்கணம் மாறிவிடும், என்னுடைய அடையாளமே மாறிவிடும் என்று சொன்னதாகவும், சரி அப்படி நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் என்ன முதல்வர் வேட்பாளராக அறிவிங்கள், முதல்வர் வேட்பாளராக அறிவித்து விட்டால் என்னுடைய தோழர்களும் தொண்டர்களும் பரவாயில்லை, அவர்கள் ஒரு கட்சி தான் என்டிஏ, அப்படி என்று எனக்கு வாக்களிப்பார்கள் என்று அந்த செய்தியை சொன்னதாகவும், அது விலகுவதற்காகத்தான் சொன்னதாகவும் கருத்து இருக்கிறது. அது ஒரு பக்கம். என்னதான் இருந்தாலும் அவர்களால் இன்ஸ்டிகேட் பண்ணி வெளியே ஏற்படுத்தி விட்டாலும் பூனையை குட்டி வெளியே வந்துவிடும். இன்றைக்கு என்றால் நாளைக்கு வெளியே வந்துவிடும். இப்போது விஜயால் மிகப்பெரிய அலறலில் இருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒத்தை லாயத்திலே பயணிப்பவர். அவருக்கு இந்த கருத்து கணிக்கலாம் ஒன்றுமே இல்லை. அவர் ஒரே ஒரு விஷயத்தான் எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கார். 2021 நாங்கள் எங்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை தான் டிஃப்ரெண்ட்டு, இப்போவும் அதை நாங்கள் ஜெயிச்சிருவோங்கிற சொல்லிட்டு இருக்கார். ஆனால் உண்மையிலே விஜயனுடைய வரவை கண்டு மிக மிக 24 மணி நேரமும் அலறி கொண்டிருப்பது வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமை தான். அந்த தலைமையில் ஸ்டாலினை விட சபரீசன் போன்றவர்கள் மிக முக்கியவர்கள், திமுகவின் இளம் அமைச்சர்கள், டிஆர் பாலுவுடைய பையன், இந்த மாதிரி ஆட்கள் தான் அவர்கள் ரொம்பவே திணறி கொண்டிருப்பதாக நம்முடைய பார்வையில் தகவல் வருது. கிட்டத்தட்ட இப்போது என்டிஏ கூட்டணியில் தான் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. அது ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த பக்கம் திமுக கூட்டணி, இங்கேயும் ஒரு சலசலப்பு இருக்குது. சில கட்சிகள் தங்களுக்கான தொகுதிகளை கேட்டு முரண்பட்டு நிற்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? என்டிஏ கூட்டணியில் 31 தொகுதிகள் பிஜேபிக்கு உத்தேச பட்டியல் இன்று காலை எல்லா பத்திரிகையிலும் வெளியாகிச்சு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. 31 தொகுதிகளே பாரதிய ஜனதாவுக்கும் கடைசி வரைக்கும் 27க்கு மேல் கொடுப்பதற்கு இடமில்லை என்று சொன்னதாகவும், கடும் அழுத்தத்தின் பால் அவருக்கு 31 தொகுதிகள் கொடுக்கப்பட்டதாகவும், அமமுகவுக்கு 9 தொகுதிகள், அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 17 தொகுதிகள். எப்பவுமே பார்த்துக்கிறீங்க, ஹிந்து அமைப்பு என்று எப்போதும் சொல்லக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள். அவர்களுக்கு வெளிப்படையாக பொது எதிரியாக காட்டுவது யார் என்றால் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் காட்டுவார்கள். ஆனால் அவர்களுடைய உண்மையான எதிரிகள் யார் என்றால் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களை தாண்டி ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய சனாதனத்துக்கு எதிராக, அதாவது சாதியவாதிகள் தான். அப்படித்தான் தேஜஸ்வி யாதவுடைய வாக்காளர்கள் அவருக்கு எதிராக பீகாரிலும், அதே போன்று அகிலேஷ் யாதவுக்கு எதிரான மனநிலையில் அங்கே எப்படி அமித்ஷாவுடைய ப்ளே பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், ஒன்று தேஜஸ்வி வந்து சார்ந்த யாதவ் வெர்சஸ் அதர் கம்யூனிட்டி. நல்லா கவனித்துக்கிடுங்க, இவங்க 2 பேருமே அப்படி தான். சாதி அரசியலை மையப்படுத்துறதுல அவங்களுக்கு ரொம்ப அக்கறை. அதுக்கப்புறம் இதையெல்லாம் வெளியே சொல்கிறதுக்கு வெளிப்படையாக இஸ்லாமிய வெறுப்பை பயங்கரமாக கக்கிக் கொள்வார்கள். ஆனால் இது நிறைய பேருக்கு புரியாது. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அந்த விதமான ஒரு ஹிப்போக்ரெட்ஸ், கபடவேடதாரி நடவடிக்கைகளை தமிழ்நாட்டிலும் அவர்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதன் விளைவுத்தான் முக்குலத்தோர் வாக்காளர்களுடைய முகமாக அவர்கள் 2 பேரை கொண்டு வர்றாங்க. ஒன்று டிடிவி தினகரன், அது அவருடைய முக்கியம். அதற்கு அடுத்து தன் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன். அது மாதிரி பாமக பொறுத்தவரை வன்னியர் வாக்குகளுக்கு டாக்டர் ராமதாஸ் உடைய பையன் அன்புமணி ராமதாஸ். அது மாதிரி இப்பொழுது தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்காளர்களுக்கு ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும். இப்படி சாதி அரசியலில் அவர்கள் மையப்படுத்தல. கொங்கை பொறுத்தவரை எப்போதும் பலமான ஒரு கட்சி அவர்கள் ஓரளவுக்கு. அதனால் அங்கே அண்ணாமலை இருக்கிறார், ஏன் எடப்பாடி பழனிசாமியும் இருக்கிறார், வானதி சீனிவாசன் இருக்கிறார், அங்கே அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. தங்கமணி இருக்கிறார், வேலுமணி இருக்கிறார். நாடார்களுக்கு எப்பொழுதும் போல் பொன் ராதாகிருஷ்ணன் அந்த பக்கத்தில், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், கருநாகராஜன், சரத்குமார், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்படி அவங்க வந்து ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணிட்டதாக நம்புகிறார்கள். ஆனால் அது தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் செல்லாது, அது எப்போதும் ஈடுபடாது. ஆணவ படுகொலைகள் இருக்கும், அது ஒரு பக்கம், அது தனி. சாதி ஆணவங்கள் இருக்கும். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா சமூகத்தினரும் சிந்தனை ஒரே மாதிரி தான் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்.
இது நம்ம சாதிக்காரன் அப்படின்லாம் நினைக்கப்படலை. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் சாதி மேலாண்மை இருக்கும். பறையர் சமூகத்துக்கு எதிராக பலரும் ஒன்று கூடுவார்கள். அது இப்படி தலித்து நம்மளை பண்ணலான்ட்டு. அது கவுண்டர் வெறுப்புலையும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லா சமூகமும் எதிராகவும் இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்தாலும் அந்த வடநாட்டு சாதி மோகத்தால் அப்படி ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனநிலை தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த முறை நிச்சயமாக நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், எல்லா இடங்களும் மாறப்போகிறது. அதில் முக்குலத்தோர் வாக்கு வங்கி பெரிய அளவில் மாறப்போகிறது. இல்லை சசிகலா என்கின்ற ஆளுமை, அது அவர் அவருடைய முகமாகத்தான் எல்லாரும் பார்த்தாங்க. அவர்கிட்ட வந்தவர் தான் இவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி, அவருடைய தேர்வு தான். அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தேர்வு தான். அவருடைய அக்காள் மகனாக யாருக்கும் தெரிந்தாமல் இருந்த டிடிவி தினகரனும் அவருடைய தேர்வு தான். அதனால் முக்குலத்தோர்கள் வாக்களிக்க போவதில்லை. அவங்க ஒரு நல்ல கம்யூனிட்டியாக இப்போ உருவாகியிருக்கிறாங்க. அதாவது பெரிய அளவில் தொழில், பிஸ்னஸ், அறிவு எல்லாம் வந்திருக்கிறது. அதனால் அவர்கள் இந்த நிலை வைத்து மாறி எடப்பாடி அதாவது அமித்ஷாவுடைய திட்டத்திற்கு பலியாவார்கள் என்று நான் நம்பவில்லை. ஆனால் நாகர்கோவிலை பொறுத்தவரை மதவெறி மிக உச்சபட்சத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக இந்து நாடார்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்க. எப்பவும் ஒரு சரியான நீரோட்டத்தில் பாஜகவின் வழியே செல்கிற கொங்கு மண்டலம் இது அவர்களுக்கு பலமாக அமையும் என்றுதான் நான் பார்க்கிறேன். திமுக கூட்டணி அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு? திமுக கூட்டணியை பொறுத்தவரை எப்போதும் திராவிட இயக்கம் பேசினாலும் ஒரு முக்குலத்தோடு இருக்கிற இடத்துல ஒரு திருமாவளவனை கொண்டு நிறுத்த மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அப்படி நிறுத்தணும். அப்படி நிறுத்த மாட்டாங்க. அப்படி நிறுத்தக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தார், செல்வி ஜெயலலிதா தான். எதை எடுத்தாலும் சம்மந்தம் இல்லாத நிறுத்துவாங்க, தோற்று போயிடுவான்னு நினைப்பாங்க, அவர் நிறுத்தி ஜெயிச்சிருவார். திமுக பொறுத்தவரை ஒரு வியாபார கணக்கு தான். 1 கிலோ பருப்பு நம்ம விற்கிறோம், நமக்கு கிலோவுக்கு 1 ரூபா, 2 ரூபா வச்சு விற்றாச்சின்னு சொன்னோன்னா நமக்கு அது வியாபாரம் குறையும். 1.5 ரூபா வச்சு விற்போம், நிறைய சேல்ஸ் ஆகும். அதே மாதிரி தெளிவாக அந்தந்த இடங்கத்தில் ஒரு கம்யூனிட்டி வைஸை தான் போடுவாங்க. அது திமுக மட்டுமல்ல, எல்லாருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கிறது. ஏன் ஒரு பொது தொகுதியில் திருமாவளவனை நிறுத்தக்கூடாது, ஒரு மற்ற தொகுதிகளை கொண்டு வேறு அர்த்தங்களை நிறுத்தக்கூடாது, அப்படியெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. அவர்களை பொறுத்தவரை அந்தந்த பெல்ட்டில் என்னென்ன ஆட்களை நிறுத்தணுமோ அதை ரொம்ப தெளிவாக பாஜக எப்படி ஜாதிய ஓட்டுக்களை கையாளுகிறதோ அதே போலத்தான் திமுகவும் கையாளுகிறது. திமுக அதாவது இல்லை அண்ணா திமுக கையாளுதுன்னா ஆச்சரியம் இல்லை. ஆனால் திமுக கையாளுதுன்னா அது பேச வேண்டியிருக்கு. அண்ணா திமுக பிரச்சனை இல்லை, அவங்க ரோட்டில் மண்ணை தட்டி சாப்பிடக்கூடிய ஆட்கள். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், மண் சோறு திங்கக்கூடிய ஆட்கள். அவர்களுக்கு எல்லா கட்சிகளும் உண்டு. பால் கோவாவடி எடுப்பார்கள், பன்னீர் குடம் எடுப்பார்கள். அதெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கை, அது ஒன்றும் பிரச்சனை அல்ல. ஆனால் திமுக ஐடியாலஜி பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார்னு பேசுறது தான் இங்கே சிக்கலாவதை தவிர மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அதனால தான் அவங்க ரொம்ப கவனமாக இஸ்லாமிய இருக்கிற இடத்துல ஒரு முஸ்லீம்களை விடுவார்கள். பாளையங்கோட்டை தொகுதியில் கொண்டு வேறு யாரையும் விட மாட்டாங்க. அங்கே முஸ்லீம்கள் ஓட்டு மேலப்பாளையத்தில் இருக்குது. ஒரு பேச்சு சொல்கிறேன், அப்புறம் கடைநல்லூர் தொகுதியிலையும் அப்படி தான் கொண்டு விடுவாங்க. இப்படி கணக்கு பார்த்து கரெக்டாக கொண்டு விடுவாங்க. அதனால் இந்த முறை எல்லா கட்சிகளை விட திமுக ரொம்ப அலறலாக இருக்கிறதாகத்தான் நமக்கு தகுதிகள் தெளிவாக செய்தி வருது. இன்னைக்கு வேல்முருகன் வெளியே போயிருக்காரு, அது ஒரு பெரிய டிராபேக் இல்லையா? வேல்முருகனை பொறுத்தவரை அது ஒரு பகுதிக்கான தலைவர் தான். ஆனால் அவருடைய ஐடியாலஜி தமிழ்நாடு முழுவதும் அவரை சொல்கிறது. துரதிர்ஷ்டவசம் என்னவென்று சொன்னால், நானோ நீங்களோ தமிழ்நாட்டில் ஒரு சாதி அடையாளப்படுத்தி போயிடுறோம். காமராஜரே நாடார் சாதிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், தந்தை பெரியாரை தெலுங்கு நாயடாக கொண்டு சீமான் ஒரு பயங்கரமான பரப்புரை பண்ணி மாற்றி விட்டார். அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் நிற்கிறார். அதில் தப்புனது சீமான் ஒருத்தர் தான். அது என்னன்னு தெரியல. அது சீமான் மட்டும்தான் அந்த சாதி அடையாளத்தில் இல்லாமல் தப்புனது. அவர் நாடார் சமூகம் தான். ஆனால் அந்த தமிழ் தேசியத்தில் வரும்போது அவரை சரத்குமாரை நாடாருக்காக பார்க்குற சமூகம் அவரை மட்டும் பார்க்க மறுத்துவிட்டு, அது எனக்கு ஒரு பெரிய இதுவரைக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. அந்த அளவிற்கு காரணம் என்றால் ரொம்ப அதிகமாக இந்த ப்ராவெர்புகளை கடுமையாக படித்துவிட்டு நேரத்துக்கேற்று இடத்துக்கேற்றவாறு அந்த சொல்லாடல்கள், அதுக்கு பேர் என்ன, சொலவாடல்கள் மூலமும் எதிரியுடைய கேள்வியை அடித்து நொறுக்கி தள்ளிச்சுட்டு. புரியுதா உங்களுக்கு? இன்டெலெக்சுவல் ஸ்பீச்சுன்னு சொல்ல விட அவருக்கு முன்னாடி இருக்கிறவன் முட்டாள். நான் சொல்கிறது புரியுது இல்லையா? அவருக்கு முன்னாடி இருக்கிற முட்டாள். இப்போ நானும் பத்திரிகை நிருபர் தான், இப்போ எனக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுவாரா என்று கேட்கணும். சும்மா அதிகமாக பேசுறது இல்லை, ஒரு அறிவுபூர்வமாக பேசணும்.
ஆனால் எதிர்த்திருக்கக்கூடிய நம்ம தம்பிமார் நிருபர்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியாது. அதனால் அவர்களை சும்மா இருடா, நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா என்ன பேசுவோம், என்னன்னா இருடா அப்படிம்பார். ஸோ அதனால் அவர் ரொம்ப ஒரு லெவலுக்கு போயிடுறாரு. அது அவருடைய ஸ்டைல். நான் அவரை ஒன்றும் தப்பாக சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, இப்போ கருணாநிதி இருக்கார், அவர் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டு வந்தார். அவர் எவ்வளோ இதய சுத்தியோடு கார சுத்தியோடு தமிழின தலைவராக மாறிட்டார். தெலுங்கு நம்ம மொழி தான், திராவிட குழுமத்தில் உள்ள மொழி தான். ஆனால் அவருடைய ஞான புத்தி எப்படின்னு பாருங்கள், தமிழின தலைவராகவே மாறி போயிட்டார். அவருடைய சொந்தக்காரங்க இன்னும் வந்து ஆந்திரா மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருக்கிறாங்க. பல பேருடைய பேட்டி வந்திருக்கு. ஹிந்துஸ்தான்ங்கிற ஒரு பத்திரிகை ஒரு வீடியோ காணலே ரொம்ப தெளிவாக போகும். ஆர்ச்சு அப்படிங்கிறது பிராமணிக்கல் தான், அவங்களே போய் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய திறமை. நான் சொல்கிறேன் புரியுதா? இப்போ தமிழ்நாட்டுடைய தலைவராக இருந்தார் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க. இவர்கள்லாம் வந்து வேறு மாநிலத்தில் உள்ளவர்களாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இப்போ எப்பவும் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கருத்து எப்படின்னு தெரியல, தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இப்போ எம்ஜிஆர் இருந்தார், அவர் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை, இலங்கையில் பிறந்தார், தமிழ்நாடு வளர்ந்து அவருக்கு ஃபுல்லாகவே தமிழர்களுக்கு தான் செஞ்சார். அவருக்கு வேற ஒன்றும் சொந்த பந்தங்கள் என்று சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கிட்ட போய் கேட்குறதுக்கு அப்படி யோசிக்கும் போது உடனே பீரோ திறந்து 5 கோடி கொடுத்தார். சிவாஜிலிங்கம் என்கிட்ட சொன்னார் ஒரு நாள், நான் தோழர் பாண்டியன் நம்ம தொலைக்காட்சிகளில் பேசுகிறார், தோழர் பாண்டியனும் நானும் சிவாஜிலிங்கம் பிரபாகருடைய ஊரில் இருந்த கவுன்சிலர், அவர் விடுதலை புலி இயக்கத்தில் பெரியாள், அவரும் நானும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் டி நகரில். அப்போ கருணாநிதி எவ்வளவு தங்களை அவமானப்படுத்தினார் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னார். ரொம்ப தைரியமாக, ரொம்ப முக்கியமாக அவர் நேராக அங்கே போனதையும், அங்கே போன இடத்துல தனக்கு எல்லா மரியாதையும் வந்து எம்ஜிஆர் கொடுத்தையும் ஒத்துனார். அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இல்லாமல் சமூகநீதி வீராங்கனையாக மாறினார். 69% யாரோ சேக் பண்ண முடியாத அளவுக்கு தெளிவான வழிகாட்டுதல், கோர்ட்டில் போனால் கூட மாற்ற முடியாது, அப்படி நிறைய செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் நான் அப்படித்தான் நான் பார்க்குறேன். வெறுப்பை நான் எப்போதும் பிஜேபியினுடைய மத வெறுப்பு இருப்பதை மாதிரி எனக்கு மனிதர்களின் பிறப்பால் சாதி வெறுப்பு அப்படி நம்ம அதை பார்க்க முடியாது. இதுதான் இப்போ தமிழ்நாட்டுடைய நிலைமை. நீங்கள் கேட்ட இந்த கேள்வி வந்து எப்போதும் அறிய முடியாத ஒரு கேள்வியாக இருக்குது. அடுத்தல உங்களுக்கு ஒரு பதிலை சொல்கிறேன், அது தனியாக நம்ம வச்சுக்கலாம். எனக்கு அந்த ஊர்லேருந்தே ஒருத்தர் பதில் அளித்தார். திரு விஜய் அவர்கள் மீனவர் சமூகத்தை சார்ந்தவர், அவர் வந்து பரதர் சமூகத்தை சார்ந்தவர். அவங்க அப்பா அதற்கு பிறகு சைவ பிள்ளைமாராக மாறி தன்னை உருமாற்றி கொண்டார் என்று அந்த ஊரில் உள்ளவரை என்கிட்ட சொல்லி என் பேரை சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது நமக்கு தேவையில்லாத விவகாரம் தான். இருந்தால் அதில் இன்னொரு கசிவும் இருக்கு. ஆமாம், விஜய் தமிழ்நாட்டை சாராதவர், ஆந்திரா மாநிலத்தை சார்ந்தவர். அது தெரியாது எனக்கு. இது மட்டும் இருக்கு. ஜபா என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் தூண் அப்படின்னு ஒரு சேனல் நடத்துகிறார். அந்த சேனலுக்கு என்ன அழைத்திருந்தார். அவருக்கு அந்த ஊர் தான். அப்போ தான் அவர் சொன்னார், சொல்லலாமான்னு கேட்டால் தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு. இப்படி உள்குத்தும் வெளிக்குத்தும் பயங்கரமாக இருக்கிறது. பரவாயில்லை, நாம் பொறுத்திருந்தால் அதை பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.